ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து காரக்குழம்பு பார்க்கலாங்க. பாருங்கள், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை, கருவாடு போட்டு காரக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் போட அளவு சொல்கிறேன். எண்ணெய் போட்டுட்டேன், எண்ணெய் காயுது. அப்புறம் பாருங்கள், 4-5 பல் பூண்டு, கருவேப்பிலை, 4 வெந்தயம், கடுகு இது போட்டுக்கலாம். பிஸ்மில்லா. அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன் பொடி பொடியாக, பெரிய சைஸ் வெங்காயம், அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், பார்த்து போடுங்க. கருவாட்டில் கூட இருக்கும் உப்பு, பார்த்து போடுங்க. இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரட்டும், பார்க்கலாம். அப்புறம் இந்த புளி தண்ணியோட இது கொழும்பு மிளகாத்தூள் வந்து கரிச்சி வச்சுருக்கிறேன். இது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நல்லா வதங்க பிறகு நாங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து லைட்டாக கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்போ வந்து இதில் தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி வந்து பொடிசாக நறுக்கியிருக்கிறேன், இதில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. அப்புறம் இதில் வந்து மொச்சக்கொட்டை வேக வச்சுட்டேன். நல்லா இது வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும், பார்க்கலாம். நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதில் போட்டுக்கலாம். இதோடைய கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். கொஞ்சம் எண்ணெயிலேயே நாங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். இந்த இது கூட போட்டுக்கலாங்க, மொச்சக்கொட்டை. போட்டு நல்லா 2 நிமிஷம் வந்து கொதி வரட்டும், மசாலா போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த மசாலா இருக்குல்ல, அந்த இது வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா வந்து இது நல்லா கொதி வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கிட்டோம். நல்லா சுண்டி வரும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது அப்படியே மூடி வச்சிடலாம். இது அப்படியே மூடி வச்சிடலாம். சில பிறகு பார்க்க காரக்குழம்பு நல்லா கொதிக்குது. இது கொதிக்கட்டும். அப்புறம் இதில் வந்து இந்த பீட்ரூட்டும் இது எறா போட்டு தொக்கு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் எண்ணெய் போட்டுட்டேன் குக்கரில். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், ஒரே ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, இதுதாங்க இதுக்கு மசாலா. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும், பார்க்கலாம். இதுலேயே வந்து எறா கூட போட்டுக்கலாம். அது கவுச்சி ஸ்மெல் வந்து போகும், அதனால தான் நான் இதில் எறா போடுறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இது எறா போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கூட்டு செய்கிறாங்க, பொரியல் செய்யலாம். நாங்கள் வந்து எறா போட்டு செய்கிறோம், சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா வதங்கட்டும். மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா. ஏன்னா இதில் எறா போடுறோம் இல்லை, அதனால கவுச்சி வாசனை வராது, அதனால தான் நாங்கள் கரம் மசாலா போடுறோம். நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இந்த பீட்ரூட் வந்து நல்லா வெட்டும் போதே வந்து நான் க்ளீன் பண்ணி தான் வெட்டினேன். இது அப்படியே இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவு தண்ணி போட்டு ஒரு 2 விசில் வைக்கலாங்க. 2 விசில் வச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இது 2 விசில் வச்சுக்கிட்டேன் காமிக்கிறேன். 2 விசில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மொச்சக்கொட்டை பாருங்கள் எப்படி கொதிக்குது. நல்லா வந்து கொதி வரட்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து காரக்குழம்பு நல்லா திக்னஸாக வந்திருக்கு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதில் வந்து நாங்கள் இப்போ கருவாடு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கருவாடு, கொஞ்சம் கொத்தமல்லி இப்படி இதில் போட்டுக்கலாம்.
போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. கொதி வந்தால் இறக்கிடலாம். இப்போ வந்து இது வந்து 2 விசில் வந்துச்சு, நான் இறக்கிட்டேன். எப்படி இருக்குதுன்னு. சூப்பரான பீட்ரூட்டு எறா போட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பக்கம் இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இது காரக்குழம்பு 2 நிமிஷம் இருக்கட்டும், ஆஃப் பண்ணிடலாம். 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இதுவும் பீட்ரூட்டும் பாருங்கள், சூப்பரான பீட்ரூட் இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. இந்த இது வந்து பீட்ரூட் போட்டு தொக்கு எறா போட்டு, எறாவும் பீட்ரூட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். பாய்.